மக்களே, இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கல்யாண பேச்சை வந்து நடக்க போகுது. ஸோ அந்த கல்யாண பேச்சு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரவணுக்கு தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதிரை வந்து அடிச்சிட்டாங்க. அதாவது யாருன்னா ராஜியோட அண்ணன் கூப்பிட்டு நகை எங்கே பணம் எங்கேன்னு கேட்டு அடித்து அவனை காயப்படுத்திட்டாங்க. ஸோ கதிர் வந்து அதில் ரொம்பவே கோபமாயிட்டாங்க. ஸோ அந்த கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோவத்தை வந்து ராஜிக்கிட்ட காமிக்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதுதான். ராஜிக்கிட்ட அந்த கோவத்தை வந்து காமிக்கிறாங்க, அந்த எரிச்சலும் காமிக்கிறாங்க. நீ கட்டினதுனால என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு, அது என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு சீன் வந்து நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரவணுக்கு பொண்ணு பார்க்குறது. ஏற்கனவே பத்திரிக்கையில் வந்து சரவணுக்கு பெண் தேவைன்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்திலும் அவனோட மாமாவும். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாண்டியனோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டதுனால மாட்டிக்கினாங்க. ஸோ அவங்களும் எதுவும் சொல்லலை, உருப்படியான ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு வீட்டில் போய் நேரில் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னா பாண்டி, அவங்களோட ஒய்ஃப் அமுது, மீனா அங்கே உட்காந்துட்டு பேசியிருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைம்மா, இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், எல்லாரும் குடும்பமே வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அது பிடிக்கல, அவசரமான கல்யாணம் எனக்கு வேணாம், அது பாட்டுன்னு அது நடக்கட்டும், பொறுமையாக போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு மீனா வந்து ஏமாம்மா அது பாட்டுன்னு எப்படி நடக்கும், நாமளாம் பார்த்தா தான் நடக்கும், இப்போல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஏதாவது லவ் ஸ்டோரிக்கு தான் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்போது, அதெல்லாம் பழசு, அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி எப்பயும் போயிடுச்சு அப்படின்போது மீனா வந்து சரவணம் மூஞ்சி பார்க்குறான். ஏமாம்மா அப்படி பார்த்தா முகம் பார்த்தா தெரியல, ஏதோ சந்தேகமாக இருக்குது, உங்களுக்கு ஏதோ லவ் ஸ்டோரி இருக்குது, அதை மறைக்கத்தான் நீங்கள் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்போது சரவணன் வந்து பட போமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் சரவணுக்கு கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி இருக்குதுன்னு தான் தெரிய வருது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறான், நடக்கட்டும்ன்ற மாதிரி இருக்கான். ஆனால் கல்யாணத்தில் அவனுக்கு விருப்பமே இல்லை. அவனுக்கு பின்னாடி ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அந்த பொண்ணு யாருன்னு பின்னாடி தான் நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சரவணோட அம்மா அப்பா வந்து போய் பொண்ணு வீட்டில் நேரில் பேசி பார்த்துட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா அப்புறமா சரவணனை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த அத்தியாயமாக இதுதான் நடக்க போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும்.